ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட டேட்டாஸ் எப்படி இருந்துட்டு ரெட்ரைவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்ட்டு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன்ட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை பார்த்துட்டிங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இருந்துட்டு ஒரு பேஜ் இருந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் இருந்துட்டு ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ண எல்லா டேட்டாஸும் இருந்துட்டு ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் HTML JSON இருந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே ரெக்வஸ்ட் காப்பிங்கிற ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் வேணும், நம்ம மெசேஜஸ், போஸ்ட்டு, ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணியிருக்க நம்ம ப்ரொஃபைல் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இருந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்து தான் உங்களோட ஃபைலோட டேட்டா சைஸ் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இருந்துட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் டேட்டா ரேஞ்ச் என்னோடய கம்ப்ளீட் நான் ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ணது வந்து வேணுங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஃபார்மேட் HTML இல்லை JSONட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம மீடியா குவாலிட்டி ஃபோட்டோஸில் எனக்கு ஹை குவாலிட்டியாக வேணுமா அதை பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். திரும்ப நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அவைலபிள் காப்பீஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதில் நான் இன்ன வரைக்கும் எதுவுமே ரெக்வஸ்ட் பண்ணதுனால நோ அவைலபிள் காப்பீஸ்ன்ட்டு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே அவைலபிள் காப்பீஸ்ன்ட்டு இருக்கும். இப்போ நான் திரும்ப வந்துட்டு இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். கீழே வந்தீங்கன்னா க்ரியேட் ஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இது அவைலபிள் காப்பீஸ்க்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணது வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ண டேட் வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும் அப்படின்ட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும். இதை நம்ம ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்ம ஃபைலாக ரெடி ஆனோன்னா நமக்கு இருந்துட்டு ஒரு மெயிலும் அண்டு ஃபேஸ்புக்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு டவுன்லோட் காட்டும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். Few moments later. இப்போ நமக்கு ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் காப்பீஸுங்கிற பேஜுக்கு வந்துடும். அங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோடது வந்து ப்ரௌசரில் போய் டவுன்லோட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் மெசேஜஸ்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அது நார்மலாக ப்ரௌசரில் ஒரு HTML பேஜாகவே ஓப்பன் ஆகி சிம்பிளாகவே இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.